ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கு வடை தாங்க. வாழைப்பூவில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு வடை ஈஸியாக ஒரு டீ டைமில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைகள்லையே இந்த வாழைப்பூவெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் கொடுத்து பழக்கிடணும். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வாழைப்பூவை நல்லா கட் பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோங்க. தண்ணியில் போட்டுக்கணும். கருத்துருன்னு ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பை ஒரு 2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பு கூட தண்ணியை நல்லா வடிச்சிட்டு காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, லேசாக ஒரு பல்லு பூண்டு போட்டால் போதுங்க. ஃப்ளேவர் தகுந்தது போட்டால் போதும். சோம்பு, தேவையான அளவு உப்பு, இதை போட்டு அப்படியே மிக்சியில் கொரப்பாக அரைச்சி வைக்கணும். ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ரவை பதத்தை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்தால் தான் வடை நல்லா மொறுன்னு வரும். இதை நல்லா இப்போ அரைச்சி வச்சிட்டோம். நம்ம கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். வாழைப்பூ சுத்தம் பண்ணதை 2 கைப்பிடி எடுத்து போட்டுக்கிறோம். இதை நல்லா அப்படியே கலக்கி விட்டுறணும். கலந்து நல்லா பிசைஞ்சு கொண்டு வந்துட்டு நல்லா அழுத்தமாக பிசைஞ்சாதான் உங்களுக்கு பைண்ட் ஆகும், தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஜாஸ்தி ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ அப்படியே 2 கையிலையும் எடுத்துகிட்டு இந்த தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், தட்டி காட்டுறான் பாருங்கள். அதே மாதிரியே 2 கையில் உள்ளங்கையில் வச்சு அப்படியே தட்டி கரெக்டாக ஷேப்பு வந்துடும் நமக்கு. சப்போஸ் உதிர்ந்துச்சு அப்படின்னாக்கா வெங்காயமோ வாழைப்பூவோ ஜாஸ்தி ஆகிட்டு உதிர்ந்தது அப்படின்னாக்கா கடலை மாவு கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது செய்ய பழகிருங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டு சிம்மிலையே வச்சுருக்கிறேன் நான். அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து கொடுக்கும். அந்த பொரியறது நல்லா உங்களுக்கு அடங்குனது சத்தம் அடங்குற வரைக்கும் பெரட்டி விட்டு செவந்து எடுத்தால் தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். எப்படி செவன்னு வாழைப்பூங்கிறதுனால உங்களுக்கு நல்லா செவந்து இருந்தால் தாங்க அதுவே கலர் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். வாழைப்பூ வடை எப்படி செவன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மொறுன்னு நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள். அப்படியே தட்டி ஓரத்தில் வச்சுருந்தா எடுத்து டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். ஒன்றா தட்ட வேண்டியது இல்லைங்க. ஈஸியாக இருக்கும். இங்கே பெரட்டி விட்டுக்கிட்டே அங்கே தட்டிக்கலாம். அப்படியே நம்மளுடைய வாழைப்பூ வடை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் சட்டுன்னு வருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.